டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உட்கார்ந்துட்டே வேலை பார்க்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நம்மளுக்கு பெரும்பாலும் இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாததுனால தான் பெரும்பாலும் நோய்கள் நமக்கு ஏற்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. ஆனா நம்ம உணவுகள் மட்டும் நல்லா சாப்பிட்றோம். ஸோ நம்மளுடைய சாப்பிடக்கூடிய எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எல்லாம் எங்க போகுது? ஸோ ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி நம்ம உடல்லயே ஸ்டோர் ஆகி நிறைய உடல் நல உபாதைகளை நமக்கு உண்டாக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு உட்கார்ந்துட்டே ரொம்ப நேரம் உடல் அசைவே இல்லாம ஏன்னா நம்ம கிட்ட வரவங்க எல்லாருமே சொல்ற நிறைய விஷயம், மேம் நான் இவ்வளோ தூரம் டிராவல் பண்றேன், உட்காந்துட்டே தான் ஒர்க் பண்றேன், என்னோட ஜாப் நேச்சர் 10 ஹவர்ஸ் கிட்ட ஒரு நாளைக்கு நான் உட்காந்துட்டே இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம உடல்ல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், பல நோய்களுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு நமக்கு தெரியாமலே இருந்திருப்போம். ஒருவேளை நம்ம அந்த மாதிரியான ஜாப்லலாம் இருக்கோம்னா நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு அதனோட சின்ன உடற்பயிற்சிகள் செஞ்சுட்டு வந்தாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரிங்க, உட்கார்ந்துட்டே நான் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடல்ல வேறு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம உடல்ல மாற்றங்கள் அப்படின்னா ஹார்மோன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஏற்படுது. இன்றைய காலகட்டத்துல முன்னாடி குழந்தை பருவத்துல இருந்தோ டீனேஜ் அடலசன்ட் ஏஜ்லயோ இல்ல யங் அடல்ட் ஏஜ் குரூப்லயோ பார்த்தோம்னா நிறைய வேலைகள் செய்வோம். ஓடி ஆடி தான் குழந்தைகள் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ டக்குன்னு ஒரு கடைக்கு போயிட்டு வா, இந்த வேலையை செய், இதை பண்ணு. ஸோ நம்ம வேலைகள் அப்படின்றது நிறைய உடல் உழைப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய உடல் உழைப்பு இருந்தது. ஸோ இப்போ அந்த உடல் உழைப்பு இல்லாம உட்கார்ந்துட்டே நம்ம இருக்கிறதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளோ ஈஸ்ட்ரோஜன் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு, ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறையறதுக்கு இதுவுமே காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ முதல்ல ஹார்மோன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஏற்படுது. அடுத்து முக்கியமாக நமக்கே தெரியுங்க, உட்கார்ந்துட்டே இருக்கோம் சரியா, நம்ம உடல் உழைப்பு இல்லைன்னா ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் நமக்கு ஏற்படுது. உடல் பருமன் பார்த்தோம்னா நிறைய சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தானா? இல்ல. இந்த மாதிரி உடல் உழைப்பு இல்லாம நம்ம ஒரு இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலயும் மெட்டபாலிசம் சரியா நடக்காது. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு என்னன்னா, சரியா நமக்கு பசியும் இல்லாததுனால, ஸோ அந்த டைம்க்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு மேலும் மேலும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிரும். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாமே நம்ம உடல்ல டெபாசிட் ஆகி நிறைய பிரச்சனைகளும் இதுல உடல் பருமனையும் நமக்கு ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். இன்றைக்கு காலகட்டத்துல யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு அடுத்து முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றோம், டயாபெட்டிஸ். ஸோ இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு சுகர் இருக்கிறவங்களாம் வாக்கிங் போறோம். எதுக்காக வாக்கிங் போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு உடல் உழைப்பு இருக்க இருக்க எக்ஸசைஸ் பண்ண பண்ண நேச்சுரலாவே நம்ம உடல்ல இன்சுலின் செக்ரேட் ஆகுது அப்படின்றது நம்மளுடைய கான்செப்ட். அதுதான் உண்மை. பட் நம்மளுடைய ஜாப் நேச்சர் இப்படி இருக்கு, உட்காந்துட்டே நம்ம ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்ற காலகட்டத்துல இருக்கிறதுனால அடுத்தது நமக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அப்போ சுகர் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திட்டே வரணும். இதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால வேறு என்ன பிரச்சனை? ஏன்னா ஹீட் நம்ம உடல்ல அதிகமா ஜென்ரேட் ஆகுதுன்னு சொன்னோம். உடல் உஷ்ணம் அதிகமாக ஆரம்பிக்கும். நிறைய பேர் ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதோ, இல்ல ஏசி அறைகள்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது, தண்ணி கூட குடிக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால மூலம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால மூலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ மூலம் ஏற்படுது, பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, ஆனல் ஃபிஷர் இருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் நீண்ட நேரம் உட்கார்ந்த மாதிரியே நம்ம ஒர்க் பண்றதுதான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி பார்த்தோம்னா உட்கார்ந்துட்டே ஒர்க் பண்றவங்களுக்கு நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிளாடர்ல நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இதுவுமே அதிகமான உடல் உஷ்ணத்தினால வரக்கூடியதுதான். அடுத்து முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும், வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம். கால்ல இருக்கக்கூடிய வெயின்ஸ் எல்லாமே புடைச்சிட்டு அதிகமா நமக்கு சுருண்டு சுருண்டு காணப்படும். இந்த பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க அதிகரிக்க நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகரிக்கவோ இல்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறதுனாலயோ இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் பிரச்சனையும் நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு.
முக்கியமாக பார்த்தோம்னா, அந்த நமக்கு ஒபீஸ் இருக்கிறதுனால அடுத்து முக்கியமான இன்னொரு பிரச்சனை கொலஸ்ட்ரால் லெவல். கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது என்னங்க கொலஸ்ட்ரால் லெவல் அப்படின்னு சொல்லும்போது, ஃபேட் நம்ம உடல்ல எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே கொழுப்பாக மாறி உடல்ல அங்கங்க தேங்க ஆரம்பிச்சிரும். ஸோ ஒபிசிட்டியோட சேர்ந்து இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை நமக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் உடல் பருமனும் இருந்து நமக்கு கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகமாக இருக்கு அப்படின்னா, இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இன்றைக்கு நெறைய பேர் இளம் வயதிலேயே நம்மளுக்கு ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்போ யங் அடல்ட்ஸ் நெறைய பேருக்கு அந்த ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. இல்ல மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் இருக்கு. ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. பால்பிட்டேஷன் இருக்கு. ஹார்ட்ல பிளாக் இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடுக்கிக்கிட்டே போறது, இந்த மாதிரி உடல் உழைப்பு இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனை தான். இத தாண்டி பார்த்தோம்னா, நெறைய பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். இளம் வயதிலேயே ரொம்ப வெயிட் போடுறது. இதற்கு எல்லாத்துக்குமே நம்ம உட்கார்ந்துட்டே வேலை செய்றது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இத தாண்டி இன்னும் நெறைய பேருக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள். ஏன்னா டைஜஷன் ப்ராப்பரா இல்லாம திரும்ப திரும்ப நம்ம ஃபுட் எடுக்கும்போது அதுவும் அன்ஹெல்தி டயட்டா, அதாவது பார்த்தோம்னா மைதா பேஸ்டு டயட் ரொம்ப எடுக்கிறது, பேக்கரி ஐட்டம்ஸ் நெறைய எடுக்கிறது, இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும் போதும் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி 10 வகையான நோய்களுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உட்கார்ந்துட்டே ஒர்க் பண்றது தான். ஸோ அப்ப இடையில இடையில நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 30, 40 நிமிடங்களுக்கு ஒரு முறை எந்திரிச்சு கொஞ்சம் வாக் பண்றது. கொஞ்சமா நடைப்பயிற்சி எடுக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் குடிக்கிறது. அந்த தண்ணீரும் பார்த்தோம்னா மூலிகைகள் சேர்ந்தோ, இல்ல நம்ம ஃப்ரூட் ஜூஸஸ் மாதிரி கொஞ்சம் இடையில எடுத்தோம்னா, நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரூட் ஜூஸஸ் எடுக்கிறதுனால என்ன பலன்? நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு வெளியில வர ஆரம்பிக்கும். அதற்கு இடையில என்ன பண்றோம்னா, காலை, மாலை 2 வேளையும் 1/2 மணி நேரமாவது நம்ம வாக்கிங் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாக்கிங் பண்றதோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யோக பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் செய்யும்போது உடல்ல இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளோட ஜாப் ஒரு 10 மணி நேரம், 11 மணி நேரம் உட்கார்ந்துட்டே வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னா, அதை பேலன்ஸ் பண்றதுக்கும் நான் சொன்ன இந்த மாதிரியான நோய்கள் வராமல் இருப்பதற்கும் கொஞ்சமான உடற்பயிற்சியும், யோகாசன பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா, கொஞ்சம் இடையில இடையில நம்ம குடிக்கக்கூடிய ஒரு டீ மாதிரி, ஜென்ரலா ஹெர்பல் டீ மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இத நம்ம கருப்பட்டி காஃபி குடிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கருப்பட்டி காஃபி போட்டோ, இல்ல செம்பருத்தி டீ குடிக்கிறதோ, இந்த மாதிரி நேச்சுரல் ஹெர்ப்ஸ பயன்படுத்தி நம்ம டீ குடிச்சுக்கலாம். இதுவே அதிகமான உடல் உஷ்ணம் உண்டாக்குது, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு அப்படின்னா, நீர் பிரம்மி சார்ந்த மருந்துகள நம்ம எடுத்துக்கலாம். நீர் பிரம்மி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம உடல்ல பொதுவாகவே இந்த நீர் பிரம்மி இந்த நீர்ப்பாங்கான இடங்கள்ல தான் நமக்கு இருக்கும். ஸோ அந்த நம்ம உடல்ல அதிகமான உஷ்ணத்தை சமநிலையில படுத்துவதற்கு நீர் பிரம்மி பயன்படுத்தி இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாகவும் இருக்கு. ஸோ நீர் பிரம்மி குடிநீர் சூர்ணமோ, நீர் பிரம்மி நெய்யோ நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதே மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டே வேலை செய்யக்கூடிய நபர்கள் உஷ்ணம் அதிகமாகாமலும் கொழுப்புச்சத்து உடல்ல சேராமலும் இருக்கணும்னா, அடிக்கடி உணவுல நம்ம என்ன பண்றோம்னா கீரை வகைகள் சேர்த்துக்கணும். இதுல முக்கியமாக நம்ம உடல் முழுவதுமே அரக்கு தைலம் இல்லைன்னா காய திருமேனி தைலம் லைட்டா ஹீட் பண்ணி நம்ம உடல்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு வாரம் ஒரு 2 முறை நம்ம வெந்நீர்ல குளிச்சுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி குளிக்கும் போதும் நம்ம உடல்ல அதிகமான கொழுப்பு இருந்தாலோ இல்ல அதிகமான உஷ்ணம் இருந்தாலோ அது தணிக்கப்படுது. அப்போ உட்கார்ந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் நம்ம எல்லாருமே அந்த மாதிரி தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இடையில இடையில நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா பல நோய்கள் ஏற்படாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.